அனைவருக்கும் காலை வணக்கம். வீட்டுக்குள்ள மட்டுமே பேசிட்டு இருக்க பெண்களோட பேச்சு திறமைய வெளிக்கொண்டு வர்ற விதமா விருதை பாரிகளோட ஒரு சிறிய முயற்சி தான் இந்த பட்டிமன்றம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி நம்ம மகனை சான்றோனா வளர்க்குறதுக்கு கண்டிப்பு தேவையா கனிவு தேவையா அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பயுமே இருக்கும். கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காங்க திருமதி வைத்தீஸ்வரி மேம் அவர்கள் தலைமையில் திருமதி செல்வம், திருமதி பாரதி அவர்கள். கண்டிப்பு முக்கியம் இல்லை, கனிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருமதி கற்பகம் தலைமையில் பேச வந்திருக்காங்க திருமதி ஜெயஸ்ரீ, திருமதி விஷ்ணுபிரியா அவர்கள். இப்போ கண்டிப்பு அப்படிங்கிற தலைப்புல திருமதி வைத்தீஸ்வரி அவர்கள் அவர்களோட கருத்தை எடுத்து வைப்பாங்க. இனிய காலை வணக்கம். இக்கால குழந்தைகளுக்கு கண்டிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறதுல நான் பேச வந்திருக்கேன். எங்க வீட்டில் இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னை போல் கண்டிப்பு தான் முக்கியம் பேச வந்திருக்கும் சக தோழிகளுக்கும் கனிவே முக்கியம் என்று பேச வந்திருக்கும் என் எதிரணியிருக்கும் என் வணக்கங்கள். எல்லாரும் சொல்றாங்க கனிவுதான் முக்கியம், கண்டிப்பு தான் முக்கியம், நம்ம பேசுறோம்னு சொல்றாங்க. ஆனா இக்கால பெண்களுக்கும் கிடையாது, குழந்தைகளுக்கே கண்டிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தான் நான் பேச போறேன். இப்போ குழந்தைகளுக்கு கண்டிப்பு தான் முக்கியம். எதுக்காக ஸ்கூலுக்கு பிள்ளைங்க அனுப்புறாங்க பேரண்ட்ஸ்? அங்க ஒரு கண்டிப்பு இருக்கும், கனிவு இருக்கும், ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பாங்க. படிப்புங்கிறத தவிர ஒழுக்கம் முக்கியம் அப்படிங்கறதுக்காக தான் பிள்ளைங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அங்க கண்டிப்பு இருக்குங்கிறதுனாலதான் பிள்ளைங்க ஒழுங்கா வளருதுங்க. கண்டிப்பு அப்படிங்கிற நம்ம நிறைய டாபிக் சொல்லலாம். இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களை என்ன செய்வோம், அன்பா எழுப்புவோம். குழந்தைங்களை காலையில ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு அன்பா எந்திரி தங்கம் நம்ம சொல்லுவோம். ஆனா எந்திரிக்குங்களா? கிடையாது. நம்ம ஒரு தோசை கம்பி எடுத்துட்டு இப்ப எந்திரிக்கிறியா இல்லையா நீ அப்படின்னு கேட்டாதான் அந்த பிள்ளைங்க எந்திரிச்சு கொடுக்குன்னு ஓடி வருங்க. அதே மாதிரிதான் கண்டிப்பு இருந்தா தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கங்கிறது அதுங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட விவாதம். கண்டிப்போட ஆசிரியர்கிட்ட வளர்ற பிள்ளைங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. கண்டிப்பே இல்லாம வளர்ற பிள்ளைங்க இப்போ கண்டிஷன் வெயில்ல கையெழுத்து போற அளவுக்கு இக்கால குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் கண்டிப்பு இல்லாததுனாலதான் பிள்ளைங்களுக்கு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ரோட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா ரோட் சைட்ல கடை வச்சிருக்கிறவங்க, கொஞ்சம் தள்ளுவண்டியில வச்சிருக்கிறவங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே என்னடா அப்பன் பேச்ச கேட்டிருந்தா, அன்னைக்கே என் வாத்தியார் பேச்ச கேட்டிருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு நிறைய புலம்பல்களை நம்ம இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் என்ன? கண்டிப்பு இல்லாததுனாலதான் பிள்ளைங்க, இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட விவாதம். இப்போ நம்ம கண்டிச்சு இப்போ நம்ம பசங்க மார்க் எடுத்துட்டு வராங்க, நம்ம ஃபெயிலு மார்க் கம்மி அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நீ அடுத்த நல்லா படிப்பா அப்படின்னா சொல்ல போறீங்க? இல்ல, என்ன செய்வீங்க? போட்டு அடின்னு அடிக்கிறது. அந்த கண்டிப்பு இருக்கிற இடத்துல நம்ம கண்டிச்சு நீ படி படி படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சொல்லதான் பிள்ளைங்க படிச்சு மறுவட்டம் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு வந்து எக்ஸாம், நான் 82 மார்க் வாங்கியிருக்கேன்மா, போன வட்டம் 36 தான் நான் வாங்கியிருக்கேன், ஆனா இப்ப பாருமா அப்படின்னு சொல்றப்ப அந்த சந்தோஷம் எங்க இருந்துச்சு அந்த பிள்ளைங்க முகத்துல? நம்ம கண்டிச்சதுனால மட்டுமே வந்திருந்தது. நம்ம கனிவோட நீ ஃபெயில் ஆயிட்டியா தங்கம், அடுத்த நாளா நல்ல மார்க் எடுத்து தங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு நம்ம செய்யல, அந்த கண்டிப்பை நம்ம செய்யாம இருந்திருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த பையனோட முகத்துல பார்த்திருக்க முடியுமா? கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அப்போ அந்த கண்டிப்பு இருக்கிறதுனாலதான் அது நம்ம பிள்ளைங்களோட மகிழ்ச்சி இருக்குங்கிறது என்னோட வார்த்தை தெரிவிக்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, நம்மளோட கண்டிப்புங்கிறது வளர்ற பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுறோம். இப்போ 2 வயசு பிள்ளை, 1 வயசு நடக்கிற பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை போய் மண்ணை திங்குது, சுவிட்ச் பால்ல கை வைக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? தங்கமே அதுல கை வைக்காத தங்கம், மண்ணை சாப்பிடாத தங்கம் அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்ல, என்ன செய்வோம்? சடாரு 2 அடி வாயில போடுவோம், கையில போடுவோம். அப்பதான் அடுத்து அந்த பிள்ளை என்ன செய்யாது? சுவிட்ச் போர்டுக்கிட்டையும் போகாது, அந்த மண்ணை எடுத்து வாயில வைக்க நினைப்பும் வராது. அங்க போய் நம்ம கொஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அம்மா கொஞ்சம் தானே செய்யறா, திரும்ப அதை செய்யலாம் அப்படிங்கிற நினைப்பு தானே பிள்ளைக்கு வரும். அப்படிங்கிறப்போ நம்மளோட கண்டிப்புங்கிறது அந்த 1 வயசு பிள்ளைகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு வளர வளர அந்த பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமா வளருதுங்க. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வளருதுங்க. ஒரு சின்ன பாடலோட ஆரம்பிக்கிறேன். சொல்லுவாங்க, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை உலகின் வெற்றியா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. பலிதாங்கும் கற்கள் தான் நாம் கும்மிடும் சிலையாகின்றன. ஆனால் பலியை தாங்காமல் நம்மால் என்ன செய்ய முடியாது? சிற்பங்களே செய்ய முடியாது, கல்லும் சிலையாகாது. அப்போ
நாம் இப்போ கண்டித்து ஒவ்வொரு நம்ம செதுக்கிற சிற்பம் தான் பிள்ளைகள். இப்போ நம்ம கண்டிச்சு கண்டிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க சிற்பமா 4 பேர் மதிக்கும் அளவுக்கு நம்மளால பிள்ளைங்களை கொண்டுட்டு வர முடியும். நடுவர் அவர்களே, இது உண்மைதானே? அப்படிங்கிறப்போ ஏன் நம்ம கண்டிப்பு வேண்டான்னு சொல்றோம்? கண்டிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னோட விவாதம். நடுவர் அவர்களே, இப்போ சொல்லுவாங்க முருங்கையை முறிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிவேல் அடி அடிச்சாதான் அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த அம்மிக்கும் முருங்கைக்கும் வளர்ச்சிக்கும் நம்ம முறிப்பு தேவைப்படுது அப்படின்னா, அடிக்கிற அடிக்கும் அந்த அம்மி நகருது அப்படின்னா, நம்ம சொல்ல சொல்ல நம்ம கண்டிப்பு தெரியதான் பிள்ளைங்களோட வளர்ப்பும் சரியாக வளரும் என்பதுதான் என்னுடைய விவாதம். என்னுடைய நிறைவான கருத்து என்னன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு கனிவு மட்டும் பத்தாது, கண்டிப்பு தான் வேணுங்கிறது தான் என்னுடைய விவாதம். நடுவர் அவர்களே, நன்றி. இப்போ கண்டிப்புங்கிற தலைப்புல நம்ம திருமதி வைத்தீஸ்வரி அவர்கள் தோசை கரண்டி முதற்கொண்டு மண்ணை திங்கிறது முதற்கொண்டு ஒரு பாடல்களோட முடிச்சிருக்காங்க. தன்னோட குழந்தைய எப்படி அப்படியே கனிவோட தான் எழுப்புவாங்களா? கற்பகம் மேம் கொஞ்சம் கனிவு அப்படிங்கிறத பத்தி அவங்கள பேச கூப்பிடலாம். அவையில் வீட்டிலிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அவையை அலங்கரிக்க வந்திருக்கும் நம்ம சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறேன். இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சகோதரி முடிச்சாங்க. அப்படிலாம் இல்ல, கனிவு தான் ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தோசை கரண்டிய வச்சு அடிச்சுதான் எழுப்புவாங்களாம். ஏன் தோசை கரண்டியை வச்சு அடிக்கணும்? அந்த குழந்தைய கரெக்டான நேரத்துல அந்த பள்ளியோட நேரத்தை நேரத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு இதுதான் தவிர, அந்த குழந்தைக்கு படிப்பை கொடுக்கறதுக்கோ இல்ல கண்டிச்சு பள்ளிய படிக்கணும்ன்றதுக்காகவோ கொடுக்கல. பள்ளியோட நேரத்திற்கு தகுந்த மாதிரி அனுப்பணும், இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணுவோம், வேன் போயிடும், இந்த மாதிரி காரணத்துக்காக தான் அடிச்சு எழுப்புறாங்க. கனிவா சொன்னாலே எழுப்போம். நைட்டு தூங்கும் போது அந்த குழந்தைய அழகா சீக்கிரமா தூங்க வச்சு அதை சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி புரிய வச்சாலே குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் படின்னு சொல்வதான் படிக்க மாட்டாங்க. நம்ம படிச்சு மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக அடி நடிச்சு எப்படி படிப்பாங்க? அந்த குழந்தையோட மனநலமை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. படிக்கிறதுனால மட்டுக்குமே பெரிய நிலைமைக்கு ஆக முடியாது. படிப்புங்கிறது ஒரு பார்ட், அவங்களுக்குன்னு நிறைய திறமைகள் இருக்கு, அதை நம்ம கொண்டு வரணும். அப்புறம் கரண்டிலையும் தண்ணிலையும் கைய வச்சா அடிக்கணுமா? ஏன் அடிக்கணும்? இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு அடிச்சு சொல்றதுனாலதான் வராது. அத இதை தொட்டால் சுடும், கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்றதை விட, அந்த குழந்தை ஒரு தடவை தொட்டுருச்சு அப்படின்னா அது அந்த அனுபவத்துல திடீர்னு கையை எடுத்துரும். சுழின்னு படும் இல்லையா, அப்ப கையை எடுத்துடும். அப்பயே தெரிஞ்சிடும், நீ அடுத்த தடவை போய் டச் பண்ணா அதோட நம்மளுக்கு அதுல கை சுடும், கரண்ட் அடிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அடிச்சு சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்க பட்டோ அதை புரிஞ்சும் சொல்லிக்கிடுவாங்க. அழகா ஒரு சோசியல் மீடியாவிலேயே நம்ம வீடியோ பார்த்திருக்கோம். ஒரு குழந்தை என்ன சொல்லும், அம்மா அடிப்பாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, கண்டிப்புடன் அடிப்பாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லும், குணமா சொல்லணும், அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு குழந்தை அழகா சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்லும். அப்ப கூட என்ன சொல்ல வருது, இப்ப இருக்க தலைமுறைக்கு கண்டிப்பு தேவையில்லை, அழகா குணமா சொன்னாலே நாங்க கேட்போம் அப்படின்றதுதான் அந்த குழந்தையே பெரியவங்களுக்கு கூட அறிவுரை சொல்ற மாதிரிதான் சொல்லுது. சோ எல்லாரும் அடிக்க வேணாம், அந்த குழந்தைய அன்பா அழகா சொல்லுங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புறோம்? கண்டிப்போட அடிக்கணுமா? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அடிக்கிறாங்க, சாரோ டீச்சரோ அடிக்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? அடிங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ அது நம்மளுடைய தலைமுறைக்கு ஓகே, இந்த தலைமுறைக்கு இல்ல. ஏன்னா அப்போ 4 பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் இருப்பாங்க. அதனால கண்டிப்பு தேவை, அடிங்கன்னு சொல்லுவோம். இப்ப இருக்க வாழ்க்கையில தலைமுறையிலும் சரி, ஒவ்வொரு குழந்தையும் வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை, ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு குழந்தைய நம்ம வளர்த்து அதை செல்லமா வளர்க்குறோம். அடிச்ச உடனே தாங்காம ஓடுறோம்ல, ஸ்கூல்ல போய் டீச்சர் ஏன் அடிச்சீங்க, என் குழந்தைய நாங்க பொத்தி வளர்க்குறோம், அடிக்காதீங்க அப்படின்றதான் சொல்றோம். ஏன் அடிங்க யாராவது சொல்றீங்களா? அந்த இடத்துல கனிவு உங்களுக்கு வேணும் தானே சொல்றீங்க. அப்புறம் எப்படி கண்டிப்பு முக்கியம்னு சொல்றீங்க? கிடையாது, கனிவு தான் முக்கியம்.
அப்புறம் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஒரு மெச்சூர் லைஃப்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு குழந்தைக்கு ஹார்மோன்ஸ் சுழற்சி அந்த மாதிரி எல்லாம் தோணும் போது ஒரு குழந்தைக்கு இது தப்பு அப்படின்னு அடிச்சாதான் அது கேட்காது. நம்ம சொல்லணும் இல்லம்மா இது இப்படிதான், இந்த சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு தோணும், அப்படி அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு பொறுமையா சொன்னாதான் மீளும். அந்த இடத்துல அடிக்கும் போது அந்த பிள்ளைங்க தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. அடிக்கிறாங்க இவங்க நம்ம அம்மா நம்மளை புரிஞ்சுக்கல, பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல அப்படின்னு அடிக்கிறதுனால தப்பான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையவே தப்பா சூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு காதல் வயப்பட்டா கூட அதுல போய் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே தொலைறது கூட ஒரு காரணமா இருக்கும். சோ கண்டிப்பு தேவை கிடையாது. அந்த இடத்துலயும் இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி கனிவா பேசி நம்ம குழந்தைகளுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் வளர்க்கணும். இது ஒரு சின்ன உதாரணம் கூட என்னுடைய லைஃப்ல அதான் நடந்துச்சு. என்னன்னா 15 வயசுல எல்லாருக்குமே தோணும் இல்லையா, காதல் அது தோணதான் செஞ்சிச்சு. வீட்டுல கண்டிக்கதான் செஞ்சாங்க. அது தப்புன்னு சொல்லல. படிக்கிறாங்களே என்ன இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டு சரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அது வாழ்க்கையே சீக்கிரமா தேர்ந்தெடுத்ததுனால படிக்கிற வயசுல படிக்க முடியல. அதுக்கப்புறம் குழந்தைங்க அந்த மாதிரி போய் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையினால அப்படியே நம்மளுடைய லைஃபே சேஞ்சஸ் ஆயிருது. பிள்ளைகளுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை கொண்டு போயிடும். என்னதான் வாழ்க்கையில அடுத்து நம்ம படிப்போம் ஒரு இதோ கொண்டு வந்தாலும் அந்த கரெக்டான நேரத்துல நம்மளுக்கு கொடுத்த சுதந்திரமும் இதோ பறி போடுச்சு. ஸோ பிள்ளைகளை கண்டிக்காதீங்க, தவறுகள் செய்தா கண்டிக்காதீங்க, அமைதியா சொல்லுங்க, சூழ்நிலைகளை புரிய வைங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன நாய் கூட நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்கு கூட அடிச்சு சொன்னாலாம் புரியாது. அழகா அன்பா அதை தடவி கொடுங்களேன், நம்ம பக்கத்துல அழகா படுத்துக்கிட்டு கொஞ்சம் அதனால எந்த ஒரு 5 அறிவு ஜீவன்களுக்கு கூட கண்டிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல, கனிவு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு குழந்தை ஒரு ஊனமுற்ற குழந்தையா பிறந்திருக்கு அவங்களுக்கு. சரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுனால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை ஒரு பருவ வயசுல வரும்போது ஆணா இருக்கிற ஒரு குழந்தை பெண்ணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோன் சுழற்சியால அது மாற்றம் வருது. அதை நம்ம இவ்வளவு நாள் வளர்த்த நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியும் இல்லையா, அது புரிஞ்சுக்காம அந்த குழந்தைய அடின்னு அடிச்சு நீதான் வேணும்னு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடிச்சு அவங்க மனநிலைமையே புரியவே இல்லை. அந்த குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கும். கடைசியா அதை வீட்டை விட்டு போய் வெளியே ரொம்பவே தனியாவே கஷ்டப்படுறாங்க. ஒரு திருநங்கையா மாறி அவங்களுக்கு ஒரு 15 வருஷம் 18 வருஷம் வளர்த்த அம்மா அப்பாவை விட்டு இப்படி இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டாங்க. அது கண்டிப்பா இருந்திருக்க கூடாதுல்ல. நம்ம குழந்தைகளை சூழ்நிலையை பார்த்துட்டு அன்பா கண்டிப்பா என்னமா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட வளர்த்திருக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் இந்த விவாதத்தை முடிச்சுக்கிறேன். என்னன்னா ஒரு குழந்தை ஒரு குழந்தைய அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கண்டிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தோணுது எதுக்குப்பா ஒரு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அந்த அப்பா சொல்றாங்க இந்த குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியலையே, சரி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு மேல பட்டம் விட்டுக்கிட்டு இருக்குது. அப்பா வாங்க நீங்களும் நம்மளும் சேர்ந்து பட்டம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகும்போது 2 பேருமே பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்டத்தை அந்த நூலை பிடிச்சி விட போகுது. மெதுவா விடும்போது லைட்டா ஸ்லோவாவே போய்கிட்டு இருக்குது. இப்ப அப்பா சொல்றாரு அந்த நூலை ஸ்பீடா விடுமா அப்படின்னு சொல்றவும் ஸ்பீடா விடுது, ரொம்ப பறந்து போயிடுது. பறக்கவும் அந்த போயிட்டு அந்த பட்டம் கட் ஆகிட்டு பேப்பரா பறந்து இருக்குது. அப்பா சொல்றாங்க இந்த நூலுங்கிறதாமா நானு, நீ விட்ட உடனே அது கட் ஆகி பேப்பரா போயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லவும் அப்பா குழந்தை சொல்லுது சரிப்பா அப்ப நீங்க ஏதாவது நல்லதுக்குதான் சொல்லுவீங்க அப்படின்றது சொல்றாங்க. அந்த விஷயத்துல அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த அடிச்சு கண்டிப்புடன் சொன்ன ஆரம்பிச்ச விஷயத்தையும் முடிக்கும் போது கனிவா சொல்லிதான் முடிச்சாங்க, அந்த குழந்தைக்கு புரியுறது மாதிரி. எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த நடுவர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கனிவுங்கிற தலைப்புல நம்ம கற்பகம் ரொம்ப நல்லாவே பேசினாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையும் நம்ம யாருக்குமே தெரியாத அவங்க சொந்த வாழ்க்கையவே ஒரு உதாரணமா கொண்டு காமிச்சாங்க.
வாயால குணமா சொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வீடியோவையும் சொன்னாங்க. அடிச்சாலும் சரி அடக்கினாலும் சரி காதல் அந்த இடத்துல கூட தான் செய்யும். அப்படி கூடி நான் வந்து எங்க கணவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதுல அவங்க பெற்றோர்கள் அடிச்சது குற்றமா இல்ல அவங்க அதை இப்ப கேட்கல அப்படிங்கிறத ஃபீல் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. சோ அவங்க டீம் அதை வந்து அடுத்து நல்லபடியா எடுத்து சொல்லுவாங்க. அடுத்து கண்டிப்புங்கிற தலைப்புல திருமதி செல்வம் அவர்கள் பேச வருவாங்க. இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்க வந்திருக்கும் நம்முடைய நடுவர் அவர்களுக்கும், என்னுடைய அணியின் சார்பாக வந்திருக்கும் வைத்தீஸ்வரி மேம், பாரதி மேம் அவர்களுக்கும் மற்றும் எனது எதிரணி சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம இந்த வளர்ந்து வர்ற இந்த மாடர்ன் சூழ்நிலையில நம்ம குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணும், கனிவோடையா கண்டிப்போடையா, ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த நடுவர் அவர்களுக்கு முதல்கண் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அவசியமானது. கனிவோடையா கண்டிப்போடையா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கிடணும். இப்ப எனக்கு முன்னாடி வந்து பேசின என்னோட எதிரணி சகோதரி வந்து அவங்க சொன்னாங்க, கண்டிப்பு தேவையே கிடையாது, கனிவோடையே சொல்லலாம், எதா இருந்தாலும் குணமா இதமா பதமா அன்பா சொல்லணுங்கிறாங்க. நீங்க இதமா அன்பா சொன்னீங்கன்னா எந்த குழந்தையும் கேட்காது. அவங்க சொல்லும் போது இனிப்பா இருக்கும், நீங்க பேசுறது இனிப்பா இருக்கும் சகோதரி. ஆனா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நடைமுறையில அப்ளை பண்றதுக்கு வந்து சரியா வராது. நீங்க என்ன சொன்னீங்க, கரண்ட் ஷாக் அடிக்கும்னா எனக்கு முன்னாடி வந்து என்னோட அணி வைத்தீஸ்வரி மேம் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து நம்ம கண்டிக்கணும், கரண்ட் ஷாக் அடிச்சுட தொடாத, பிளக் பாயிண்ட் தொடாத அப்படின்னு கண்டிக்கணும்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாங்க, நீங்க எதுக்கு கண்டிக்கிறீங்க, கனிவா சொல்லுங்க, அந்த குழந்தைங்க தானா போய் பிளக் பாயிண்ட் கையை வைக்கட்டும், கரண்ட் ஷாக் அடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க குழந்தைங்க கரண்ட் ஷாக் அடிக்க பார்த்து சந்தோஷப்படுவீங்களா, அது கண்டிப்பீங்களா? தொடாத அப்படின்னு வந்து எந்த தாய் வந்து குரலை உயர்த்தி கண்ணை உருட்டி அதை தொடாத அப்படின்னு ஒரு சட்டம் போட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த பிளக் பாயிண்ட் பக்கமே போகக்கூடாது, அது தொடக்கூடாது. அதுதான் நல்ல குழந்தை. சோ குழந்தை வந்து பட்டு திரும்பட்டும் எந்த தாயும் நினைக்க கூடாது, அது படாமே திரும்பட்டும், தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு வந்து குரலை உயர்த்தி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பா கேட்கும். சோ இப்படிதான் நம்ம வந்து குழந்தையை கண்டிக்கணும். அங்க வந்து கனி வந்து எடுபடாது, குழந்தை பட்டு திரும்பட்டும் அப்படின்னு எந்த தாயும் விடக்கூடாது. படாமே நம்ம குழந்தை எந்த இதுவும் குழந்தைக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்ங்கிறத பாத்துக்கிறத உண்மையான தாய். அப்புறம் வந்து சொன்னாங்க, வெறி நாய் சாரி நாய்கிட்ட கூட வந்து அன்பாலதான் பழகுனாங்க. சரி, நாங்க ஒரு வெறி நாய் உங்களுக்கு ரொம்ப வெறி பிடிச்சு போய் கடிப்பது, அந்த நாய் கிட்ட போய் அன்பா கடிதான் தடவி பிடிக்கும், என்ன செய்யும், உங்க கையதான் முதல்ல கடிச்சிருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா கண்டிப்பா இருக்கணும். சிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா குரலை வைக்கிறீங்க, அது ஓகே நம்ம தப்பு பண்றோம், நம்மளை கண்டிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ட்ரெயின் பண்றவங்க, நாயை ட்ரெயின் பண்றவங்க எல்லாம் நாய் கடிதாலாம் நடத்திக்க மாட்டாங்க. ஒரு கண்டிப்போட ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கமெண்ட் கொடுத்தாதான் அந்த நாய் கூட சொல்ல பேச்சு கேட்கும். ஸோ குழந்தைகள் அதே மாதிரிதான் கண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா கண்டிப்பு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கனிவோட சொன்னீங்கன்னா அது வந்து வேற ஒரு மாதிரி இருக்கும். அதே நீங்க கண்டிப்பா குரலை உயர்த்தி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் மாதிரி சொன்னீங்கன்னா அந்த குழந்தை வந்து அதை கண்டிப்பா கேட்கும். இதுதான் நாங்க சொல்லுறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டம் சொன்னாங்க. பட்டத்தை வந்து அந்த பாப்பா வந்து ரொம்ப வேகமா விட்டாச்சா, அதனால அது வந்து வானத்துல வந்து போய் திசை தெரியாம வெளியில வந்து நூல் அறிந்து கொண்டு சொல்றாங்க. நீங்க ஏன் பண்றீங்க, அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், பாப்பா பட்டத்தை விடாது அப்படின்னு அந்த குழந்தைய கண்டிச்சிருக்கணும். நூல் வந்து நம்ம கையில தான் இருக்கணும். பட்டை வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் திரும்ப அந்த பட்டத்தை எடுக்கிறது மூலமாக நம்ம பட்டத்துக்கும் அந்த பட்டத்துக்கும் நம்மளுக்கும் கனெக்ஷனே இருக்கலாம். அந்த நூலை வந்து அளவுக்கு அதிகமாக தப்பு அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த அப்பா வந்து கண்டிப்போட சொல்லியிருக்காருன்னா அந்த பட்டமும் திரும்ப கிடைச்சிருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு பாடமும் கிடைச்சிருக்கும். பட்டத்தை வந்து அப்படி விடக்கூடாது. கண்ட்ரோல் வந்து இப்பவே பெற்றோர்கள் கையில தான் இருக்கணும். மருத்துவத்துறையில நான் சொல்றேன், ஒரு வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஊட்டச்சத்தா வளர்க்கணும், ஆரோக்கியமான குழந்தையா வளர்க்கணும், அன்பா அந்த குழந்தைக்கு அன்பை கொட்டி வளர்க்கணும், பாசத்தை கொட்டி வளர்க்கணும்னு குழந்தைக்கு பசிங்கிற உணர்வே எடுக்காம சத்தான ஆகாரத்துல மாத்தி மாத்தி காலையில சொல்லி கொடுப்பாங்க. எப்படி காலையில எழுச்சே ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் திக்கான பால்ல, அடுத்து அந்த குழந்தைக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து காலையில, அடுத்து மதியம் ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ், அடுத்து மதியம் லஞ்ச் டைம்ல நல்லா ஊட்டச்சத்து நிறைய இருக்கிற நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டு மதியம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து சாயங்காலம் ஸ்கூலுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ், குழந்தை ஊட்டச்சத்தா வளர்க்குறாங்களாமா. அடுத்து ஒரு 7-8 மணிக்கு நைட்டு டிஃபன், எல்லாமே சத்து அந்த குழந்தைக்கு அளவுக்கு அதிகமா கொடுத்து பசிங்கிற உணர்வை எடுக்க விடாம மலிகடிச்சு வீட்டுல குழந்தைக்கு அவங்க வளர்க்கல, அவங்க நோயாளிகளை வளர்க்குறாங்க. பசிங்கிற உணர்வு
வந்து எப்போ ஒரு குழந்தைக்கு வருதோ அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாதாரண எளிய உணவு அந்த குழந்தைக்கு முழு சத்தா மாறி நடுவர்கள் இவங்க காட்டுற கணிகள் அளவு கணிகமான கணிகள் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காத நோயை மட்டுமே கொடுக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன், அதிக கண்டிப்பு வந்து எப்படி வந்து நன்மை வருது அப்படிங்கிறது நான் சொல்றேன். கண்டிப்பு எப்ப நன்மை வரும் அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு உணவு சாப்பிடுச்சு, ஆசை ஒரு உணவு சாப்பிடுச்சு, அந்த உணவு ரொம்ப ருசியா இருக்கு, செம்ம டேஸ்ட். அதுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டா அதுக்கு 2 பிளேட் நல்லா சாப்பிடுச்சு. ஸோ உள்ள போனோடனே வயிறு வந்து கண்டுபிடிச்சோம், இது வந்து ஃபுட் பாய்சன். இந்த குழந்தையோட உணவுக்கு ஒத்துக்காத ஒரு உணவு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உணவு வந்து உடனே ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணா எப்படி செய்யும்? நல்ல உணவுனா உடனே டைஜஷனுக்கு போயிடும், தீமையான உணவுனா டைஜஷனுக்கு போகும், முன்னாடியே வந்து வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றணும் அப்படின்னா ஒரு கடுமையான வயிற்று வலி வந்து அதுக்கப்புறம் வாந்தி வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு லூஸ் மோஷன், இப்படி ஒன்னொன்னா ஒரு முயற்சி மூலமாக அந்த குழந்தைக்கு வெளியேறுது. ஸோ எவ்வளவு இப்படி வெளியேறுதுன்னா அந்த குழந்தை திரும்ப அனுபவிக்குதுன்னா கண்டிப்பு கண்டிப்பு தவறான ஒரு உணவு சாப்பிட்டுக்க, இது வந்து எனக்கு தேவையில்லை, இது வெளியேற்றணும் அப்படிங்கிறதுனால ஒரு கண்டிப்போட உணவு வந்து வெளியிடுது. அதே கண்டிப்பா லேச ஒரு வயிற்று லேச ஒரு வாங்கி வச்சு அந்த குழந்தை என்ன செய்யும்? மறுபடியும் அதே உணவு மறுபடியும் அதே வேணும்னு சொல்லிட்டு 2 பிளேட் சாப்பிடும். அது லேசா தான் வாங்கி வச்சு லேசா வந்து லேசா வயிற்று வச்சு ஆனா அந்த உணவு என்ன செய்யுது? நல்லா போட்டு படுத்தி எடுத்து வயிற்று கடுமையான வயிற்று கடுமையான வாங்கி கடுமையான லூஸ் மோஷன் போறதுனால உடனே என்ன செய்யுது? கண்டிக்குது. எதனால கண்டிக்குது? அந்த குழந்தை திரும்பவும் அதே உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்குது. சோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதிக கண்டிப்பு ஆபத்தானது. இதான் நாங்க சொல்றோம் கண்டிப்பு அப்படிங்கிறதுல. இதே மாதிரி கண்டிப்பு எந்த வீட்டுல வந்து இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வந்து ஒழுக்கத்துடன் இருப்பார்கள், பாதை மாறி போக மாட்டார்கள், சரியான பாதையில மட்டும்தான் போவாங்க. சோ கண்டிப்பா இல்லாத வீட்டுல இருக்கிற குழந்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பாக்குறாங்க, நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தப்பு செய்யணும் செஞ்சு அப்பாட்டா சாரி முதல்ல மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா எந்த பெற்றோர் நம்ம குழந்தைகள் மன்னிக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் கண்டிப்பா சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைய வளராது. நீ தப்பு செஞ்ச என்னோட கடை நீ அனுபவிக்கணும். அந்த குழந்தைகிட்ட எந்த அம்மா அப்பா கண்டிப்போட ஸ்ட்ரிக்டா இருக்காங்களோ அந்த குழந்தையோட வாழ்க்கை பின்னாடி ரொம்ப அமோகமா இருக்கும். சோ கண்டிப்பாக இருக்கிற குழந்தையோட பெற்றோர்கள் வந்து என்னைக்குமே தன் குழந்தை ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு 4 பேர் முன்னாடி தலை துணிய தேவையில்லை. நீ ஆணிதமா சொல்ல என் குழந்தை அந்த தப்பு பண்ணிக்க மாட்டான், என் குழந்தை நான் வளர்க்கல, ஊரே சேர்ந்து ஒரு குழந்தை தப்பு பண்ணிடுச்சு நீ சொன்னாலும் நீ ஒழுக்கத்தோட வளர்த்தவங்க அந்த குழந்தைனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அந்த குழந்தை மேல ஒரு தப்பான ஒரு படி சொல்லும்போது என் குழந்தை அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், ஆனா கண்டிப்போட வளர்த்துருக்கேன் நீ தலை குனிந்து சொல்லலாம். ஆனா கண்டிப்போட வளர்க்காத குழந்தையோட பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தலை குனியணும், அடி பண்ணியணும், நீ மன்னிச்சிருங்க, ஒரு தடவை அவன் செஞ்ச தப்பு மன்னிச்சிருங்க, இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் இடத்தோட காலை போய் பிடிக்கணும். அது தேவையா உங்களுக்கு? நீங்க தலையை வந்து நேரா நீங்க வாழணும் அப்படின்னா அவங்க குழந்தைகளை நீங்க கண்டிப்போட வளர்க்குறாரு. சோ கண்டிப்பு வந்து என்னைக்குமே ஆபத்தானது கூடியது. கண்டிப்பு தான் எப்பவுமே ரொம்ப நல்லது. சோ கண்டிப்போட ஒழுக்கத்துக்கு வளர்த்த பிள்ளைகள் வந்து எப்பவுமே சமுதாயத்துக்கு மிகவும் நன்மை வைப்பார்கள். சோ அந்த மாதிரி கண்டிப்போட இருக்கிற ஒரு குழந்தை வந்து சமுதாயத்துக்கு சீர்கேடு கிடையாது, சமுதாயம் சீரான ஒரு சமுதாயம் வர்றதுதான் அது. அதிக கண்டிப்பு நன்மை தரக்கூடியது. கண்டிப்பு என்னைக்குமே ஆபத்தை நோக்கி மட்டுமே நம்ம கூட்டி செல்லும், ஆனா கண்டிப்பு நமக்கு ஆரோக்கியத்தை நோக்கி கூட்டி செல்லும். கண்டிப்புங்கிற தலைப்புல தன்னோட கருத்துக்களை வந்து ஆணித்தரமா எடுத்து வச்சாங்க செல்வம் அவர்கள். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது கண்டிப்பா. அதே மாதிரி குதிரைக்கு கடிவாளம் தேவை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை மாற்று கருத்து சொல்ல வராங்க கணிப்புங்கிற தலைப்புல ஜெயஸ்ரீ அவர்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வம் மேடம் சொன்னாங்க சேதுபதி படம் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அந்த படத்துல வந்து அந்த பொண்ணை வந்து அவன் கண்டிச்சு வளர்க்கல, அவன் கனிவா தான் வளர்த்திருந்தான். கனிவா வளர்க்க போய் மட்டும்தான் அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்காது அப்படின்றத அதை ஆணித்தரமா சொன்னாங்க. நீங்க கண்டிப்புன்னு சொல்றீங்களே, ஹிட்லர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹிட்லர் கூட பிறந்தவங்க 12 பேத்துல வந்து அவங்க அப்பா எப்படின்னா விசில் அடிச்சா வந்து எல்லா பேருமே வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் வளர்த்தாங்க. கண்டிஷனோட வளர்க்க போய் தான் அவர் வந்து 10 லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். எதனால?
கண்டிப்பு அந்த அந்த பிள்ளைய இதே அரவணைச்சு வளர்த்திருந்தாங்க, கனிமா அரவணைச்சு வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு இதே வந்திருக்காது அந்த பிள்ளைகளுக்கு. ஏன் எங்க அப்பா இப்படிதான் வளர்த்தாங்க, அதனால நானும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட்லர் வந்து எல்லாத்தையும் கொண்டு குடிச்சாரு. அப்புறம் பிரபஞ்சன் என்ற எழுத்தாளர் அவர் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி அந்த கதை வந்து ரொம்ப பிரபலமாச்சு. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து +1 படிக்கிற ஒரு மாணவி இருந்திருக்கா. அந்த மாணவி பார்த்தீங்கன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டா, எல்லாத்தையும் திமுறாதான் இருப்பா, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, வைக்க மாட்டா, இந்த மாதிரி இருந்தா. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் வந்து தமிழ் ஆசிரியராக இருக்கார். அவங்க அம்மாவை கூட இல்லையாம்மா, அந்த பொண்ணு மட்டும்தான் வளருது. அப்படின்னும் போது சாப்பாடு கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்திருக்கான். அப்போ ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மனைவிக்கு கூட சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்தாம்மா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு, ஏன் சார் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என்னை வெறுக்கிறாங்க, நான் வேணான்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா நீ படித்து நீ நல்ல நிலைமைக்கு வந்தால் போதுமா அப்படின்னாங்க. அப்படி அந்த பொண்ணுக்கு அன்பையும் கனிமையும் கொடுக்க போய் தான் இப்போ அந்த பொண்ணு வந்து டாக்டர் ஆயிருக்கா அவ கடைசியா. அப்படின்னும் போது கனிவு தானே நடுவர் அவர்களே முக்கியம் நமக்கு. நடுவர் அவர்களே, என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடுவர் அவர்களே. என் பையன் வந்து முதல்ல நல்லா படிப்பான். அவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க்கு இந்த மாதிரி தான் எடுத்துருந்தான். போக வந்து டவுன் ஆனான். இன்னொன்று என்னென்னா, அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். அதனால் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கண்டித்து சொன்னேன், தம்பி நீ வந்து ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாது, நீ படிப்பில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்னோடனே அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டான். ரொம்ப டவுன் ஆகி இது பண்ணிட்டான். என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி கூப்பிட்டு கனிவாகவே சொன்னேன், தம்பி நீ ஸ்போர்ட்ஸ் போ, உன்னை வேணாம் நான் சொல்லலை, ஆனால் நீ படிப்பை இதையும் ரெண்டையும் ஈவனாக கொண்டு வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டையும் ஈவனாக கொண்டு வந்துகிட்டு இருக்கான் நடுவர் அவர்களே. இதுலேருந்து என்ன தெரியுது நடுவர் அவர்களே, கனிவு தான் முக்கியன்றது தெரியுது. கனிவா பேசினா எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம சாதிக்கலாம் நடுவர் அவர்களே. வாய்ப்பு அளித்தவைக்கு நன்றிகள். கனிவுங்கிற தலைப்புல ஜெயஸ்ரீ அவர்கள் அருமையான ஒரு கதையையும் ஹிட்லரை பத்தியும் சொல்லியும் நம்ம கிட்ட கருத்துக்களோட முன் வச்சாங்க. ஹிட்லர் எவ்வளவு கண்டிப்பானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க பெற்றோர் வந்து அவரை கண்டிப்பா வளர்த்தாரு அப்படிங்கிற விஷயமே ஜெயஸ்ரீ அவர்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும். அடுத்து அவங்களுக்கு மாற்று கருத்தை சொல்ல வராங்க. கண்டிப்பு அப்படிங்கிற தலைப்புல பாரதி. பிள்ளைங்களுக்கு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பு தான் முக்கியம்னு பேச வந்திருக்கேன். பிள்ளைங்கள் வந்து இப்போ கற்பகம் சொன்னாங்க பட்டம் பறக்க விடுறதை பற்றி. பட்டம் பறக்கிறது ஓகே தான், அது அறுந்து போச்சுன்னா என்ன செய்வீங்க, பாதியிலே அறுந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க, அதோட நூல் நம்ம கையில் இருக்கிறதுனால மட்டுமே தான் பட்டம் பறக்குது. இப்போ பட்டத்தை பறக்க விட்டுட்டு அது எப்படினாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா அது எங்கே அறுந்து விடுன்றதே யாருக்கும் தெரியாது. அதுபோல் பிள்ளைங்களை ஃப்ரீயாக விட வேண்டியதான், ஆனால் கண்டிப்புன்றது கண்டிப்பாக தேவைப்படும். கண்டித்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் சொல்லலைன்னா இந்த இடத்துல விடாத, இந்த இடத்துல புடி போயிடும் விட்டுரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அது புரியும். அதனால் கண்டிப்பு முக்கியமாக பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது. ஒரு உதாரணமாக பழமொழியே ஒன்று இருக்குது, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. என்னதான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு முடியவும் செய்யாது ஏறவும் செய்யாது. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 2 வயசு குழந்தைக்கு சுடுவோம் நம்ம சொல்கிறது வாய்ஸில் மட்டுமே சொன்னால் ஒன்றும் புரியாது. கை சுற்றட்டும், அதை அப்போ தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுங்க சுட்ட பிறகு நம்மளாக இருந்தாலும் சரி கவலைப்படுறது நம்ம தான். வைக்கும் போதே வைக்காத, உன் கை சுற்றோம் அப்படின்னு கண்டிஷனாக சொல்லி பாருங்க. இதை 2 வரி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தன் குற்றம் நீக்கி பிறற்றம் காண்பின் என் குற்றம் ஆகும் இறக்கு. அதாவது தான் குற்றம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே, கொஞ்சோன்றது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து சொன்னீங்கன்னா பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்க, இந்த டைமுக்கு வந்தால் தான் உள்ள அழுது அப்படின்னு ஸ்கூல்லையோ இல்லை ஹெச்எம்மோ சொல்லாமல் இருந்தாங்கன்னா எந்த பிள்ளைங்க டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகும்? அது கண்டிப்பாக ஆசிரியர் சொல்ல போய் தான் அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. டைமிங், அதாவது அதே மாதிரி பிள்ளைங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிளம்பு போ ஸ்கூலுக்கு படி அப்படின்னு காலையில் எழுப்பி விடுறதுலேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் படிச்சியா, என்ன படிச்சிருக்க, எப்படி எழுதுனேன் எக்ஸாம், இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனேன், கரெக்டாக எழுதிருக்கியா, இல்லை படிச்சுட்டேன் நான் எழுதிட்டேன், கவனிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்தால் அதுங்க எப்படி தான் படிக்குங்க, எப்படி தான் எழுதுங்க. கவனிப்பும் வேணும். கவனிப்பு வேணுங்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள், திருப்பி எதுவும் செய்ய
யோசிக்கோங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கதை, மகாத்மா காந்தி ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாராம். ஒரு பையன் வந்து பென்சில் காலியாகிடுச்சு, ஒரு 3 இன்ச் பென்சில் இருக்கும்போதே அதை கீழே போட்டுட்டு, ஐயா எனக்கு பென்சில் காலியாகிடுச்சு, எனக்கு பென்சில் வேணும் அப்படின்னு கேட்டபோது ரொம்ப பொறுமையான மகாத்மா காந்தி என்ன சொன்னார், நீ இப்போ கீழே போட்ட பென்சிலை எடுப்பா அப்படின்னு எடுத்து காமிச்சோடனே அது 3 இன்ச் இருந்துச்சு. இந்த 3 இன்ச் பென்சிலே உன்னால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, இதை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இதை வாங்கின நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், கண்டிப்பாக இதை முடித்த பிறகு என்கிட்ட வந்து கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி எந்த ஒரு பிள்ளைங்ககிட்டையுமே கொஞ்சம் கண்டிஷனாக பேசினாவே எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். ஜெயஸ்ரீ சொன்னாங்க அவங்க பையனை ஸ்போர்ட்ஸில் நான் சேரணும்னு சொன்னான் அப்படின்னும் போது, ஸ்போர்ட்ஸ் படிப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சொன்னீங்க சரி, கண்டிப்பாக என்ன சொல்லியிருந்தாலும் அதை கேட்க தான் செஞ்சுருப்பான். ஏன்னா ஐயோ அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பேரண்ட்ஸுங்க எல்லாருமே கண்டிப்பாக வளர்க்க ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் கையில் இருந்த கம்பு அவர் கையில் இருந்து என்னைக்கு பறிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து காவலரின் கையில் உள்ள லத்திக்கு வேலை வந்து விட்டது. உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி லேடி டிஎஸ்பி மேடம் ஒருத்தவங்கள பேச போன ஒரு மேடமை அடிச்சிருக்காங்க பொதுமக்கள். அவங்க அதுலேருந்து இப்போ காவல்துறை நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் காவல்துறையில் போட்டிருக்காங்க, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க எல்லா போலீஸ்காரங்க கையிலுமே லத்தி இருக்கணும், யாருமே வாயில் பேசாதீங்க, கண்டிஷனாக சொல்லுங்கள், கையில் லத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கண்டிப்போட சொன்னால் மட்டுமே கேட்கப்படும். நம்ம பொறுமையாக போய் பேசணும்னு போனவங்க லேடிக்கிட்டேயே அவ்வளோ எப்படி சொல்கிறது, வன்முறையாக நடந்துக்கிட்டு, அதனால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத காவல்துறை சொல்லியிருக்கு. இப்போ கிரிக்கெட் இதில் கண்டிப்பான ரவி சாஸ்திரி அவர் கோச் இல்லைன்னா ரோஹித் சர்மாவோ இல்லைன்னா விராட் கோலியோ வந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல உரிய பிள்ளைகளை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு பெற்றோர்கள் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை கூறி, கண்டிப்பில் வளரும் குழந்தையே கண்ணியமாக வளரும் என, கண்டிப்பு மட்டுமே முக்கியம் என பேசி உரையை முடித்துக் கொள்கிறேன். கண்டிப்புக்கு ஆதரவா தன்னோட கருத்துக்களை பாரதி ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க. எப்போ ஆசிரியர்கள் கையில இருந்து குச்சி பறிக்கப்பட்டதோ அப்பயே போலீஸ்காரங்களோட கையில லத்திக்கு வேலை வந்துச்சு அப்படிங்கிறத அருமையா எடுத்து சொன்னாங்க. இதுக்கு எதிர்கருத்தா அன்பு அப்படிங்கிற தலைப்புல நம்ம விஷ்ணுபிரியா பேச வராங்க. அவையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் எனது சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிளகாய் போல பேசாமல் மெதுவாக அன்பாக நீ பேசு, கொலகாரன் கூட குழந்தைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல கண்டிப்பு மட்டுமே ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை நன்றான சரியான பாதையில் அமைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கனிவான பேச்சினாலும் அதீத அன்பினாலும் மட்டும்தான் ஒவ்வொரு பிள்ளையும் அவனுடைய எதிர்காலத்தில் நல்லபடியாக வளர முடியும். எனவே நிச்சயமாக கண்டிப்பை காட்டிலும் கனிவே மிகச்சிறந்தது. நடுவர் அவர்களே, தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குங்க, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பழைய பழமொழியை சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அடிக்காத கை கொண்டு நம்மை அணைக்கின்ற போது ஏற்படுகின்ற சுகத்துக்கு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பை காட்டிலும் ஒரு படி அதிகமாகவே கனிவான பேச்சும் கனிவான நடத்தையும் அன்பான செய்கையும் மட்டும்தான் பிள்ளையை நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அந்த காலத்தில் பெற்றோர்கள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னதுன்னா கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உடிச்சு தொங்க விட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படித்தா போதும் சார்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆசிரியரும் கையில் பெரம்பை எடுத்தாலே நம்ம எல்லாருமே நல்லபடியாக படித்து முடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி ஏன் கண்டிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அந்த காலமும் இப்போ இருக்கிற காலமும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இருக்கிற மனிதர்கள் வேற, இப்போ இருக்கிற மனிதர்கள் வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆசிரியர் அடிப்பாங்க, வீட்லேயும் எல்லாரும் அடிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தனி குடும்பம்னா அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எல்லாமே கூட்டு குடும்பம் தான். ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பான்னு ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. அப்பா கண்டிச்சா பாட்டிகிட்ட ஓடி போயிடுவோம். பாட்டி நமக்கு அரவணைப்பு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அரவணைப்பில் நம்ம அந்த கண்டிக்கிறதையே மறந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. அப்பாவும் ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க, அம்மாவும் ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க. அதனாலேயே குழந்தைங்க 10-15 வயசுலேயே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்கூல்லையும் டார்ச்சர், வீட்லேயும் டார்ச்சர். அவங்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப பாதிக்கப்படுது. நம்ம நல்லது தான் சொல்கிறோம்,
அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம், அவங்கள தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நம்மளுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் நம்ம குழந்தை மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால தான் அவனை படின்னு நம்ம டார்ச்சர் பண்ணுறோம். ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்க என்ன தான் செய்வாங்க? அதனால தான் அவங்க தற்கொலைக்குள்ளேயே தள்ளப்படுறாங்க. அதுக்கு கண்டிப்பு மட்டும்தான் காரணம். அன்பாக உங்கள் பிள்ளை பக்கத்தில் உட்காந்து தோளில் கையை போட்டு, எப்படிடா படிச்சுட்டு இருக்க தம்பி, படிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனால் ஒரு பக்கம் உனக்கு வாழ்க்கை என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், தயங்காமல் எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லு, அப்பா அம்மாவும் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருக்கணும். ஒரு சுதந்திரத்தையும் ஒரு அன்பான பேச்சையும் கனிவான நடத்தையும் உங்கள் பிள்ளைகள் இடத்துல காட்டி பாருங்க. தற்கொலைங்கிற எண்ணமே ஒரு கடுகளவு கூட தோன்றாது. நடுவர் அவர்களை, கனிவு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க. உண்மையிலே கனிவுங்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாதுங்க. அதுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனுமே எதுலையுமே இல்லை. கனிவுனா நம்மளுடைய குழந்தைய பார்க்கும்போது நம்ம மனசுல இயற்கையாகவே தோன்ற ஒரு உள்ளுணர்வு தான் கனிவு. அதனால தான் சொல்றேன், கனிவோட நம்ம குழந்தைங்கிட்ட நடந்துக்கணும்னு. கண்டிப்பு என்னைக்குமே நமக்கு கைக்கு உதவாதுங்க. மகாகவி பாரதியார் அவர்கள் கூட தன் பெண் பிள்ளையை பார்த்து ஒரு கவிதை பாடிட்டாரு. அதை சொல்றேன். சற்று உன் முகம் மாற கண்டால் மனம் சஞ்சலம் ஆகுதடி, உன் நெற்றி சுருங்க கண்டால் என் நெஞ்சு பதறுதடி, உன் கண்ணில் நீர் வடித்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பார்வை அன்றோ கண்ணம்மா என் நீர் நின்றதன்றோ. அப்படின்னா அவருடைய பெண் குழந்தைய வளர்க்குறதுக்கான எப்படி வளர்த்துருக்காரு, எவ்வளோ பணிவோடையும் வளர்த்துருக்காருங்கிறத இந்த கவிதை மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. ஆகவே நிச்சயமாக இன்றைய பிள்ளைகளின் எதிர்காலம் கண்டிப்பை காட்டிலும் கனிவுடன் கூடிய வார்த்தைகளால் மட்டுமே உயர முடியும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை புரிந்து கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பிள்ளைகளை வளர்க்குறதுல கனிவு தான் முக்கியம் அப்படின்றதுல தன்னோட கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வச்சாங்க விஷ்ணுபிரியா அவர்கள். அவங்க சொன்னதில் ஒரு கருத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது முந்தையெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும், குழந்தைகளை பெற்றவங்க அடித்தா அவங்க பாட்டி வீட்டுக்கோ தாத்தா வீட்டுக்கோ ஓடி போய் அவங்களோட அன்பை அனுபவிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனமா அம்மா அப்பா மட்டும் இருக்கும், அவங்களும் ஒரு சில சமயம் வேலைக்கு போயிருக்கோம். ஸோ அந்த குழந்தைகள் தனியாகவே இருக்குது. அதனால கனிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் நல்லாவே பேசினாங்க. அடுத்து நம்ம வைத்தீஸ்வரி மேம் அவர்கள் கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. டீம் நிறைய சொன்னாங்க. அப்போ நான் கண்டிச்சேன் ராட்சசிங்க அப்படிங்கிறவங்களே, நான் அம்மா கிடையாதா? இப்போ உள்ள சுவிட்ச் பாயிண்ட்ல கை வைக்கும் போதுல நான் கண்டிச்சா தான் அம்மா, அப்போ ராட்சசி யாருன்னு அதை பற்றி சொல்லுங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புற சொன்னாங்க. ஸ்கூலுக்கு எதுக்காக அனுப்புறோம்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு எதுக்காக அனுப்புறாங்க பிள்ளைங்களை? ஒழுக்கத்துக்காக. ஆசிரியர்களும் முதல்ல எடுத்த உடனே அவங்க கிளம்பி எடுக்கிறது இல்லையே. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க? ஃபர்ஸ்ட் நெகாவட்டி வந்துருக்கியான்னு கேட்பாங்க, நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க, யூனிஃபார்ம் நல்லா பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க ஸ்கூல்ல. அப்போ கண்டிப்பாக அங்கே இருக்க போய் தான் எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க. நேரத்துக்கு சரியா வரணும், எல்லா பாடலையும் புத்தகம் சரியா வச்சிருக்கணும், ஆசிரியர் வந்தோடனே எழுந்து சொல்லணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? ஆசிரியர் ராஜ பரம்பரையும் பிள்ளைங்க என்ன அணைய பழக்கிறாங்க, வேற இல்லை. கண்டிப்புங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒழுக்கம் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க ஆசிரியர்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் ஓம்பப்படும் என்று முதல் வாசகமே பள்ளிக்கூடத்துல ஒழுக்கம் தான். இந்த குறளை பின்பற்றினால் அப்புறம் தான் வரும் கல்வி. அது மட்டும் அல்ல, ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, நீதி கதைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? பிள்ளைங்களுக்கு கனிவு சொல்லிக் கொடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் கனிவோட சேர்த்து நீதி கதைகளை தான் முதல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ஒரு கதை நம்மளே சொல்றேன், சின்ன கதை தான். பாண்டியன் அரசர் அவங்களோட அரசர்ல பாண்டியராஜன் என்ன பண்றாங்க, உலா வராங்க அவங்க திருவீதியில. அப்போ கணவன் மனைவியோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நான் வெளியூர் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்றாரு. மனைவி சொல்றாங்க, நான் எப்படி தனியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இது நம் பாண்டிய மன்னனின் அரசர் ஆள்ற நாடு இது, அதனால நீ தைரியமா இருக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஊருக்கு சென்றாரு. அதே மாதிரி பாண்டிய மன்னனும் டெய்லி உலா வர்றாங்க. ஆனா அவர் சொன்னது 10 நாள். ஆனா அது 8வது நாளே அவங்க கணவன் மனைவில திரும்ப பேச்சு அந்த வீட்டுல திரும்பவும் குரல் கேட்குது. அப்போ பாண்டிய மன்னன் என்ன பண்றாரு, அச்சோ அவர் 10 நாள் கழிச்சுதானே வரேன்னு சொன்னாரு, ஆனா இப்பவே குரல் கேட்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டு கதவா தட்டிட்டாரு. தட்டினதுக்கு அப்புறம் அப்போலாம் மின்விளக்கு கிடையாது, அந்த நாட்டுலலாம் மின்விளக்கு கிடையாது, செய்யாது அந்த காலத்துல. அப்படிங்கிற வீட்டு கதவை தட்டிட்டாரு. தட்டினதுக்கு அப்புறம் கணவன் இவருமே வெளியே வந்துட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு என்னவாயிருச்சு, என்ன சொல்றதுன்னு தோணல. உடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லா கதவையும் தட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் அரசவை
கூடுறப்போ அவங்க ராஜா பாடி சொல்றாங்க, ராஜா பாண்டிய மன்னரே, நீங்க ஆளுகிற இந்த எங்க அரசுல எங்களுக்கு இப்படி தூக்கம் இல்லாம யாரோ தவறு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன தண்டனை கொடுக்கலாம் ராஜா கேட்கிறாரு. அதுக்கு பொதுமக்கள் சொல்றாங்க, எங்க கதவை தட்டுனா அந்த கையை தேடி பிடித்து அந்த கையை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் என்ன பண்றாரு, உடனே ஒரு அருவாள் எடுத்து தன் கையை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கும் தெரியுது நம்ம கதவை தட்டது யாரு, பாண்டிய மன்னன் தான் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த கதை இந்த கதை வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், யாரு தப்பு செஞ்சாலும் தண்டனை உறுதி என்று சொல்லப்படுகிறவர்களே. அது மட்டும் இல்ல, ஒரு நீதி இதோட சேருது. பொற்கை, அதாவது சொல்லுவாங்க பொற்கை வேந்தன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. இந்த கையை வெட்டினாலதான் அவருக்கு பொற்கை பொன்னாலான கை உருவானது அப்படின்னு. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. ஆனா நீதிக்கு என்ன சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு நீதி கதையில, நீ தவறு செய்தால் அந்த இதுக்கு தண்டனை உண்டு என்று சொல்றதுக்கு தான் கதை உண்டாகுது. அது மட்டும் இல்ல, சிறைச்சாலையில சிறைச்சாலையில யார் இருக்காங்க, குற்றவாளி மட்டுமா இருக்காங்க? இல்ல, குற்றவாளி மட்டும் கிடையாது. என்ன பண்றாங்க, குற்றவாளிகளை சரி செய்யற ஜெயிலர்களும் அங்கதான் இருக்காங்க. ஆனா அவர்கள் பணி வேறு வேறானது, நிபந்தனை வேறு வேறானது, நோக்கங்களும் வேறு வேறானது அவர்களோடது. இப்போ கண்டிக்கிறேன்னு சொல்றீங்க, கண்டிக்கும் போது கசப்பா தான் இருக்கும். காய்ச்சலுக்கு இனிப்பான மருந்து கொடுப்பீங்களா சொல்லுங்க? இனிப்பான மருந்து கொடுக்குறோம்னா இல்ல, கசப்பான மருந்தை கொடுத்தா தான் பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்லி கண்டிச்சுதான் அந்த மருந்து என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அதே மாதிரிதான் அனல் காட்டினா தான் கருவிகள் செய்ய முடியும். இரும்பை உருக்கி செய்யறோம். அந்த கருவி எப்படி உருவாகுது, அனல்ல இரும்பை வந்து நெருப்புல சுட்டு அதை உருக்குனா தான் ஒரு கருவியா நம்ம அதை செய்ய முடியும். அதே மாதிரி நிறைய நம்ம நகை போடுறோம், பிசினஸ்னா போடுறோம். அது எங்க இருந்து கிடைக்குது, தங்கத்தை எடுத்தோடனே கிடைச்சிருமா உங்களுக்கு? கிடையாது. அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, நெருப்புல அதையும் உருக்கி தட்டி தான் ஆவரணங்கள் செய்யறாங்க. அப்படி கண்டிப்புக்கு ஆளாகும் குழந்தைகள் தான் பிற்காலத்துல நம்மளை பார்த்துக்க வேண்டாங்க, ஆனா என்னது அவங்களாவே பார்த்துக்கணும்ல, அதுக்கு கண்டிப்பு வேணும்ல, ஒழுக்கம் வேணும்ல. அப்படிங்கிறப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லித்தரோம். நடுவர்களே, எல்லா நோக்கமுமே நம்மளோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பு மட்டும்தான் இருக்குன்னு என்னோட விவாதம். நடுவர்களே, கண்டிப்பு என்பது நாம் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை அல்லவர்களே, அவர்கள் நல்லபடியாக வாழ வைக்கும் வழி என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை நடுவர்களுக்கும் இளைஞருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து 2 தலைப்பு எடுத்து பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு தேவையானது தனிவா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பேசியிருக்காங்க. 2 பேருமே 2 பக்கமுமே வந்து நல்ல விவாதம், நல்ல கருத்துக்களை வந்து எடுத்து முன் வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்க பக்கம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த பக்கம் பேசும்போது அதை விட இவங்க கொஞ்சம் பெஸ்டா பண்ணும்போது இதுவும் சரிதானோ அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு விவாதம். எல்லாமே வந்து ஆரோக்கியமான விவாதமாக தான் இருக்கு. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து குருகுலத்துக்கு அனுப்புவாங்க பிள்ளைகளை. அங்க வந்து ஆசிரியர் வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து கண்மூடித்தனமா நம்புவாங்க பிள்ளைங்க. அந்த மாதிரி முறை இருந்தது அப்போ. ஆனா இப்ப வந்து எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் அந்த மாதிரி எல்லாம் மாறிட்டு வர காலத்துல இப்ப வந்து அந்த முறை இல்லை. இப்ப வந்து பிள்ளைகளை என்ன நம்ம வந்து ஸ்கூல்ல செய்யறோம் ஜென்ரலா சொல்ல வேண்டியது. அப்ப வந்து பிள்ளைங்க ஸ்கூல்ல எடுத்துட்டு விடும்போது குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணா நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், கண்ணை மட்டும் விட்டுடுங்க, மீதிக்கு பொங்க எடுத்து தோலை உரிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லுவோம். இப்போ பிள்ளை ஏதாவது ஸ்கூல்ல இருந்து வந்தா அடுத்த நேரம் வரைஞ்சி கட்டி ஆசிரியர் கிட்ட போகும், நீ எப்படி சொன்ன அப்படின்னு. இது வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தடைப்படுற முதல் தடைக்கல். குழந்தை வந்து சொன்னா எதனால சொன்னாங்க, எதனால ஆசிரியர் சொன்னாங்க. ஏன்னா வீட்டுல நம்ம எப்படி பெற்றோர் இருக்கிறோமோ அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து குழந்தைகள் எதிர்காலத்துக்கு வந்து முக்கியமான ஒரு அங்கம். நம்ம சமூகத்திலையும் சரி, அனைத்து இடங்களிலும் சரி, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு, சமுதாய முன்னேற்றத்துக்கு ஆசிரியர்களும் ஒரு பங்கு. அதனால அவர்கள் வந்து நம்ம குழந்தை வந்து முன்னேற்றத்துக்கு தான் சொல்வாங்களே கண்டிப்பாங்களே தவிர குழந்தைகளோட வாழ்வு வந்து பாழாகவும் நினைக்க மாட்டாங்க. இந்த குழந்தை வந்து முன்னேறதுனாலதான் ஏதாவது கண்டிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு குழந்தை நல்லதுன்னு தான் சொல்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் சொல்லுங்க தவிர நேரா வரைஞ்சி கட்டிட்டு போய் சண்டைக்கு நிக்க கூடாது. நான் எதுக்காக இதை எதுவும் சொல்ல வரேன்னா, அப்ப இருக்கிற காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற காலகட்டம் வேற. இப்ப வந்து பிள்ளைங்க வந்து எல்லாருமே செல்ல கொடுத்து வளர்க்கணும். அப்ப
அப்போல்லாம் வந்து 4 பேர் 5 பேர் 7 பேர் 8 பேர் அந்த மாதிரி இருந்தாங்க ஃபேமிலியில. நான் இப்போ வந்து எல்லாமே 1 இல்லைன்னா 2 இருந்தது, பாதம் 1 ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது சின்னதா அடிப்பட்டாலும் ஒரு பயம் அந்த மாதிரி வரும். ஐயோ நம்ம குழந்தைய நம்ம பத்திரமா பாதுகாக்க, அந்த பாதுகாப்பு உணர்வுலதான் அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்து முக்கியமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அணிவோட நம்ம செய்யும்போது குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட நெருங்கி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. வெறும் கண்டிப்பு மட்டுமே சொன்னோம்னா குழந்தை நம்ம கிட்டயே வராது, நம்ம பிராங்கா எதுவும் சொல்லாது. நம்ம வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவா இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல நடந்தது செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல இது பண்ணாங்க அது பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம கிட்ட சொல்லுவோம். அப்போ வந்து குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வெறும் கண்டிப்பு மட்டுமே காட்ட முடியாது. கண்டிப்பு வேணா குழந்தை கூடவே நிற்கிறோம். அதே நேரத்துல வெறும் செல்லம் கொடுத்துட்டே இருந்தாலும் அது வந்து அதுவும் வந்து குழந்தையோட நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே ஒரு தவறான பாதைக்கு கூட வழிவகுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. அதனால கனிவும் வேணும், கண்டிப்பும் வேணும். அதாவது கனிவுடன் கூடிய கண்டிப்பு, அதாவது கண்டிப்புடன் கூடிய கனிவு இல்ல, கனிவுடன் கூடிய கண்டிப்பு இருந்தாதான் நம்மளுடைய குழந்தையோட எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.